பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சூறாவை பற்றி பார்க்க போறோம். இந்த ஒரு சூறாவை தினமும் 300 முறை ஓதிவாங்க. அதாவது இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள். அதுல இந்த சூறாவை 300 முறை தினமும் ஓதுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அவ்வளோலாம் கஷ்டமே இல்லை. ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நீங்க செலவு பண்ணாவே ஓதிடலாம். அதனாலதான் உங்களுக்கு நான் 300 முறை ஓதிங்கன்னு சொல்லிட்டு தைரியமா சொல்றேன். இல்லாட்டினா சூறாக்கள் எல்லாம் எங்கேயாவது போய் 300 முறை ஓத முடியுமா? நம்மளால முடியாது. ஆனா இது ரொம்ப இலகுவான சூறா, எல்லாருக்கும் மனப்பாடமா இருக்கக்கூடிய சூறா. இது பல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய சூறா. முதல் இந்த சூறாவுடைய சிறப்பை பார்த்தரலாம். யார் ஒருவர் இந்த சூறாவை ஓதுறாங்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னும் அவர்களுக்கு அல்லாஹ் மலக்குகளை கொண்டு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிறான். மரணத்தின் போதும் சரி, மறுமையிலையும் சரி. அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு இந்த உலகத்திலேயும் மற்றவங்க இடத்துல இருந்து மரியாதையை அல்லாஹ் பெற செய்கிறான், அன்பு கிடைக்க செய்கிறான், கண்ணியப்படுத்துகிறான், உயர்வுபடுத்துகிறான், கவலை துன்பம் துயரத்திலிருந்து நீக்குகிறான், அவர்களுடைய கடனை அடைத்து கொடுக்கிறான், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறான். சுபஹானல்லாஹ். இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? இந்த ஒரு சூறாக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குன்னா இதுக்கு மேல நம்ம என்ன சொல்றது? உங்களுடைய எல்லா தேவையும் இதுல அடங்கிடும். உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை அல்லாஹ் போக்கிடுவான். என்ன நோய் இருந்தாலும் அல்லாஹ் போக்கிடுவான். என்ன தேவை வேணும்னாலும் அதெல்லாம் கொடுத்துருவான். இன்னும் பாத்தீங்கன்னா மனிதர்கள் உங்கள் விஷயத்துல நியாயமா நடந்துப்பாங்க. உங்களை அல்லாஹ் நேசிப்பான், மலக்குகளும் நேசிப்பாங்க, உலகத்துல இருக்கவங்களும் நேசிப்பாங்க, உயர்ந்த அந்தஸ்துகளும் கொடுக்கப்படும். எல்லாத்துக்கும் மேல இந்த சூறா பாத்தீங்கன்னா ஓதுவதன் மூலமாக குர்ஆன் ஓதி முடித்த நன்மை கிடைக்கும். அதுவும் எத்தனை குர்ஆன்னு பாத்தீங்கன்னா இந்த சூறாவை 3 முறை ஓதுவது ஒரு குர்ஆன் ஓதி முடித்த நன்மை கிடைக்கும். இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சூறா தான் இக்லாஸ் சூறா. குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன சூறாவை ஓதுவதற்கு நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல 4-5 முறை ஓதிடலாம். நீங்களே சொல்லுங்க, ஒரு நிமிஷத்துல 4-5 முறை ஓதும்போது ஒரு 10-15 நிமிஷம் ஓதுனீங்கன்னாவே 300 முறை தாராளமா ஓதலாம். அவசரமா ஓதாதீங்க, பொறுமையாவே ஓதுங்க, அர்த்தம் உணர்ந்து மனதார ஓதுங்க. அப்பதான் அதனுடைய பலன் கிடைக்கும். 3 தடவை ஓதுனா ஒரு குர்ஆன்னா 300 தடவை ஓதுனா ஒரு நாளைக்கு 100 குர்ஆன் முடித்த நன்மை கிடைக்கும். அப்ப இந்த சூறாவை எப்படி ஓதுறீங்கன்னு பாத்தீங்கன்னா 300 முறை டெய்லி ஓதுங்க. எப்படி நியத்து வச்சுக்கணும்னா, எந்த தேவைக்காக ஓதுறீங்களோ அந்த தேவைக்காக நியத்து வச்சு, ஏதாவது ஒரு பெரிய தேவை இருந்தா அந்த பெரிய ஒரு தேவையை மட்டும் நியத்துவீங்க. நம்ம நிறைய தேவைகள் நியத்து வைக்கும் போது நம்ம நிறைய துவா செய்ய முடிய மாட்டேங்குது. இப்ப எனக்குமே பாத்தீங்கன்னா ஒரு நாள் தேவை இருக்க போது ஊறுபட்ட பிரச்சனை இருக்கும், மனிதர்களால பிரச்சனை இருக்கும், காசுல பிரச்சனை இருக்கும், இன்னும் பாத்தீங்கன்னா குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், அண்டை வீட்டுல பிரச்சனை இருக்கும், இப்படி நிறைய இருக்கும். நிறைய இருக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் நியத்து வச்சு செஞ்சா அந்த காரியத்தை நம்ம ஒரு நோக்கத்தோட செய்ய முடிய மாட்டேங்குது, துவா செய்ய முடிய மாட்டேங்குது. இதே நான் ஒரு தேவைக்காக வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு கடனை அடைத்துக்கூடிய ஆளான்னு சொல்லிட்டு அதை நியத்து வச்சு, இந்த கடனை எனக்கு நீ இந்த தடவை அடைச்சு கொடுத்துடணும், இனிமேல் கடன் வாங்குற நிலைமையே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு ஒரு அமலை செஞ்சா எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அதை நம்ம ஓதி முடிச்சுட்டு அதை பத்தியே துவா செய்வோம், அதை பத்தியே நினைப்போம். அப்போ ஒரு துவாவை கொண்டுதான் ஒரு அமலும் நமக்கு என்ன ஆகுது? பலன் ஆகுது. ஒரு அமலை கொண்டுதான் அந்த துவாவும் ஏற்கப்படுது. அப்ப நம்ம துவாவையும் ஒழுங்கா செய்யணும், அமலையும் ஒழுங்கா செய்யணும். அதுக்கு நம்மளுடைய நோக்கம் ஒரு விஷயத்தை நோக்கி இருக்கணும், அதவே கற்பனை பண்ணணும், அதவே யோசிக்கணும், அதவே நினைக்கணும். அப்பதான் அதை பத்தியே நம்ம என்ன பண்ணுவோம்? துவா செய்வோம். பொதுவா இருந்தா நம்ம பொதுவா துவா கேட்டு நம்ம பெற முடியாம கூட போயிடலாம். அதனால ஆர்வத்தோட நம்ம துவா செய்வதற்காகவும் பெறுவதற்காகவே நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கையில எடுத்து செஞ்சு பாருங்க. ஒரு 5 நாள் நியத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ். அதுவும் கடைசி 10 நாட்கள் இப்ப ரமலான்ல வந்திருக்கே, இது எவ்வளவு பாக்கியமான நாட்கள். இந்த நாட்கள்ல நீங்க 100 குர்ஆன் ஓதுன நன்மை அப்படிங்கிறது ரொம்ப மகத்தானது. அதுவும் பாத்தீங்கன்னா லைலத்துல் கத்ர் தடவை நம்ம தேடக்கூடிய கடைசி 10 நாட்களா இருக்கு. முடிஞ்சா நான் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு, மக்ரீபுக்கு அப்புறம் செய்யுங்க. இதை அதாவது பகல்ல செஞ்சாலும் பெஸ்ட் தான், நான் குறை சொல்லல. மக்ரீப்ல இருந்து காலையில் சஹர் வரை செய்யுங்க. ஏன்னா அந்த நேரங்கள் தான் லைலத்துல் கத்ர் இரவை தேடக்கூடிய நேரங்கள். கடைசி 10 நாட்களுமே அந்த மக்ரீப்ல இருந்து சஹர் வரையும். நீங்க தூங்கி நைட் முழிச்சு உட்காந்தா செய்யணும் அவசியம் இல்லை. தூங்குறதுக்கு முன்னாடியே நீங்க செஞ்சு முடிச்சுட்டு படுத்துருங்க. மக்ரீப்ல நோம்பு திறந்துட்டு உட்காந்துன்னு கூட நீங்க ஓதலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ரமலான் மாசத்துல குர்ஆன் ஓதி முடித்த நன்மையை பெறுவது எவ்வளவு பாக்கியம். நீங்களே சொல்லுங்க. ரமலான் அப்படிங்கிறது சாப்பிடாம இருக்கிறதுக்காக அல்லாஹ் நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக அனுப்பியிருக்கான்? கிடையவே கிடையாது. அந்த ரமலானின் பட்னி மூலமாக நம்ம என்ன அடையிறோம் பாத்தீங்கன்னா, அல்லாஹ்விடத்துல இருந்து பெரிய அந்தஸ்துகளை அடையிறோம். பாவ மன்னிப்பு கிடைக்குது, நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை செய்கிறான். ஒரு நோம்பாளியை அல்லாஹ் என்ன பண்றான்? நரகத்துக்குள்ள உள்ளேயே விடமாட்டேங்கிறான். அவன் 70 வருஷம் என்ன பண்றான்? அந்த முகத்தை 70 வருடம் நரகத்தை விட்டு தூரமாக்குறான். இன்னும் பாத்தீங்கன்னா அவருடைய முன்பின் பாவங்கள் கழிக்கப்பட்டு
செய்யப்பட்டு தேவைகள் நிறைவேற்றப்பட்டு தக்வா அடையப்படுது. முக்கியமா ரமலானுடைய நோக்கமே தக்வாவே அடைவதுதான். என்ன தக்வா? தக்வானா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இறையச்சம். அல்லாஹுக்கு நம்ம பயப்படுறோம். ஆனா நீங்களே சொல்லுங்க, ரமலான்ல பயப்படுற மாதிரி மத்த நாள்ல பயப்படுறோமா? ரமலான் மாதிரி மத்த நாள்ல அமல்கள் செய்ய முடியல. எப்படி பயப்படுறோம்னு சொல்லுங்க. அதாவது காலையில பாத்தீங்கன்னா சகர் நேரத்துல சாப்பிட்டு முடிச்சிடறோம். அதுக்கப்புறம் மகரீபுக்கு தான் சாப்பிடுறோம். ரெண்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய எவ்வளவு நேரம் இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 12-13, காலையில ஒரு 4:30 வச்சுக்கலாம், சாயங்காலம் பாத்தீங்கன்னா ஒரு 6:30, அப்ப 14 மணி நேரம். ஒரு 14 மணி நேரம் நீ என்ன பண்ற சொல்லுங்க. நம்ம நம்மள்ட்ட சாப்பாடு இருக்கு, உங்கள்ட்ட சாப்பாடு இல்லாமையா இருக்குது? எல்லாத்துலயுமே சாப்பாடு இருக்கு, எல்லாத்துலயுமே தண்ணி இருக்கு. ஆனா நம்ம யாராவது சாப்பிடுறோமா? ஏன் சாப்பிட மாட்டேங்கிறோம்? ஏன் நீங்க என்னை பாத்துருவீங்கடா? அப்படி கிடையாது. எங்க வீட்லயே நம்ம என்ன பண்றோம், நம்ம தனியா இருக்கும்போது கூட நம்ம யாரையும் ஏமாத்தல. ஏன்னா அல்லாஹு பாக்குறேன்ட்டு. அப்ப இந்த நோன்பு யாரு கேட்கிறோம்? அல்லாஹு கேட்கிறோம். நீ பாக்குறியோ பாக்கலையோ, உனக்கு தெரியுதோ தெரியலையோ, நான் அல்லாஹுக்காக உண்மையா இருக்கேன்னு சொல்லிட்டுதான் நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், தனித்தனியா எல்லாருமே உண்மையா இருக்கோம். அப்ப என்ன ஆயிருது, அல்லாஹும் நம்ம இடத்துல இப்ப நேர்ல சொன்னானா இல்ல, அல்லாஹ் ஒரு கட்டளை கொடுத்தான். அந்த கட்டளை என்ன பண்றோம், நம்ம எல்லாரும் கடைபிடிக்கிறோம். எத்தனை நாள் கடைபிடிக்கிறோம்? ஒரு நாள் இல்ல, ஒரு மாசமா கடைபிடிக்கிறோம். ஒரு நாள் வேற, ஒரு மாசம்ங்கிறது எவ்வளவு பெருசு. அப்போ ஒரு மாசமா அல்லாஹ் சொன்னாங்கிறதுக்காக ஆண்களோ பெண்களோ சாப்பிடாம இருக்கிறாங்க. அதே மாதிரி ஹராமான காரியங்களை விட்டு விலகி இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது மூலமா அல்லாஹ் நமக்கு என்ன புரிய வைக்கிறான்னா, பாருங்க, ரமலான்ல நான் சொன்னேங்கிற ஒரே காரணத்துக்காக உங்கள்ட்ட எல்லா வசதியும் இருந்தும் யாரும் இல்லாட்டினாலும் கூட நீங்க என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, தெரியாம கூட போய் நீங்க தண்ணி குடிக்கிறதோ சாப்பிடுறதோ பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா, என் கட்டளையை எவ்வளவு ஃபாலோ பண்ணும் அப்படிங்கறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அதே விஷயத்தான் நீங்க மத்த எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணும். நான் ஹலால் ஹராம் சொல்லியிருக்கிற எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. இது உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் தான். அதுக்கப்புறம் 11 மாசம் மத்த விஷயங்கள், சுன்னத்தான விஷயங்கள், நபி அவர்கள் கட்டளை கொடுத்த விஷயங்கள், இஸ்லாத்துல இருக்கக்கூடிய கட்டளையான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு அல்லாஹு காட்டுறான். அதுதான் அந்த தக்வா. அவனுக்கு பயந்து நம்ம என்ன பண்ணோம், எப்படி சாப்பிடாம இருக்கணும் ரமலானுடைய நோம்புல, அதே மாதிரி அவனுக்கு பயந்து நம்ம வட்டிக்கு வாங்காம இருக்கணும், ஹராமான வார்த்தைகள் பேசாம, யாரையும் நோகடிக்காம, சண்டை போடாம, பொய் பேசாம, கெடுதல் செய்யாம, இதெல்லாம் அல்லாஹுக்கு பயந்து எல்லா நாளும் இருக்கணும். ஆனா அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், வளைஞ்சு கொடுத்து செஞ்சிடறோம். அப்ப நோம்பை மட்டும் ஒழுங்கா செய்யறோம்னா, அல்லாஹ் நோம்பை என்னத்துக்காக கொடுத்திருக்கானா, அதெல்லாம் எப்படி செய்யணும் காட்டுறதுக்காகத்தான் நோம்பை கொடுத்திருக்கான். அதனால நீங்க என்ன பண்ணணும், தக்வாவே அடையணும். அதனால ரமலான் நோம்பை நல்லா வைங்க. அந்த ரமலான் நோம்புல நிறைய இபாதத் செய்யுங்க. அப்பதான் அந்த தக்வாவை உங்களால அடைய முடியும். சாப்பிடாம இருந்தா மட்டும் தக்வா வராது. இபாதத் செய்யுங்க. சிந்திச்சு பாருங்க, ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு, நம்ம சண்டை போட்டு நம்ம என்ன சாதிக்க போறோம், பொய் பேசி கெடுதல் செஞ்சு என்ன சாதிக்க போறோம், ஹராமான சம்பாதனையை சம்பாதிச்சு நம்ம மறுமையில என்னத்தை போய் பெற போறோம், நம்ம ஏன் இப்படி எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு மாறுங்க. ஹராமான விஷயங்களை விட்டு விலகிருங்க. நான் இன்ஷா அல்லாஹ் இந்த தடவை நான் முடிவு எடுத்திருக்கேன். நான் அப்பப்போ பாத்தீங்கன்னா ரமலான் இல்லாத சமயத்துல, ரமலான்ல கிடையாது, ரமலான் இல்லாத சமயத்துல ஏதாவது என்டர்டைன்மெண்ட் எல்லாம் பார்ப்பேன். அதாவது போன்ல இந்த ஷார்ட்ஸ் பாக்குறது, ஏதாவது சாங்ஸ் பாக்குறது, ஏதாவது பாத்தீங்கன்னா இந்த பிளாக்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க பாக்குறது, இது எல்லாருமே பாக்குறது தானே. அதை பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ரமலான்ல நான் முடிவு எடுத்திருக்கேன். இனி ஆயுசுக்கும் அந்த மாதிரி விஷயத்தையே பார்க்க கூடாது. போன்ல நம்ம போனோம்னா தீன் சம்பந்தமானது மட்டும் தான் பார்க்கணும். நான் டிவி விட்டே 3-4 வருஷம் ஆச்சு. 4 வருஷமாவே நான் டிவி பாக்குறது இல்ல. ஆனா டிவி பாக்கிறதுனாலும் போன்ல பாத்துட்டா மட்டும் அது உங்களுக்கு தீமை என்ன குறைஞ்சிருவா போகுது, நம்ம அந்த பாவத்தை வேற ரூபத்துல செஞ்சுட்டு இருக்கோம்னு புரிஞ்சுட்டு இந்த தடவை அதையும் விடணும்னு நியத்து வச்சிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நீ இப்ப ரமலான்ல எதுவுமே பார்க்க மாட்டோம், நாங்க தொட்டு கூட பார்க்க மாட்டோம், ஷார்ட்ஸ் பார்க்கலாம் நான் போறதே கிடையாது. ரமலான் முடிச்சு அதை ஃபாலோ பண்ணும். அதுலதான் விஷயம் இருக்கு. இப்ப ஃபாலோ பண்றது விஷயமே கிடையாது. ரமலான் முடிச்சு நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். ஒரு ரமலான் உங்களை திருத்தணும், நேர்வழிப்படுத்தணும். அப்பதான் அந்த ரமலான் உங்களுக்கு பிரயோஜனம் கொடுத்திருக்கு. இல்லாட்டினா உங்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் உங்களுடைய ஆயுள் காலத்துல அந்த ரமலான் கொடுக்கலைங்கிறத மனசு கஷ்டப்படாம ஏத்துக்கோங்க. அப்பதான் அடுத்த ரமலான்லயாவது நீங்க திருந்துவீங்க. அல்லாஹ்வே போதுமானவன். படிப்பினை தரக்கூடிய அமல்களை ரொம்பவே பாத்தீங்கன்னா ஒரு ஆக்கப்பூர்வமாக கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க கொடுக்கக்கூடிய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அதுக்காக ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கமெண்ட் போடுங்க, நான் தெரிஞ்சுக்கொள்றேன். இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஒரு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ரமலான் மாசத்துல. அது எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததையும் சிறந்ததை கொடுப்பான். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.